மேலுக்குள்ள வினா வந்து 2026ஆம் ஆண்டு, 2025ஆம் ஆண்டு ஏஎல் பேப்பரில் 36வது MCQவும் கீழுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற வினா 2026ஆம் ஆண்டு மொரட்டுவ பேப்பரில் 38வது MCQவும் தான் அது. மேலுக்கு பாருங்கள், 36வது கேள்வியை ஒரு அவத்தை வரைப்பு தரப்பட்டிருக்கு. ஒரு தூய பதார்த்தம் எக்ஸின் அவத்தை வரைபடம் அமுக்கம் எதிர் டீக்கு எதிராக நாங்கள் வரைவோம். இதில் உங்களுக்கு தெரியும், பார்த்த தெரியும், அதாவது இந்த இருக்கிற இடம் ஏ என்ற புள்ளி உங்களுக்கு தெரியும், மும்மை புள்ளி. இந்த இருக்கிற இடம் ஒரு மும்மை புள்ளி ஏ என்ற இடம். அதே மாதிரி வந்து சி என்பது உங்களுக்கு தெரியும் அவதி புள்ளி. அதே மாதிரி வந்து எங்களுக்கு 0, 100 ஃபாகைசி ஒரு ஏற்றி அமுக்கம் தரப்பட்டிருக்கு. மூலா சொல்லியிருக்கிறாங்க, அமுக்கம் அதிகரிக்கையில் திரவத்தை திண்மமாக்க தேவைப்படும் வெப்பநிலை குறைகிறது. அமுக்கத்தை அதிகரிக்கக்குள்ளால் திரவத்தை திண்மமாக்க தேவைப்படும் வெப்பநிலை. திரவத்தை திண்மமாக்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது வந்து உரைநிலைன்னு நம்ம சொல்லுவோம். திண்மம் திரவமாக மாத்திரண்டா உருகுநிலைன்னு சொல்லுவோம். திரவத்தை திண்மமாக மாத்திரண்டா உரைநிலை. உரைநிலை அதே மாதிரி வந்து உருகுநிலை ரெண்டுமே இந்த அடிக்க கோட்டலான்னு நம்ம கதைக்க போகிறோம். இரண்டாவது வந்து திண்ம திரவ சமநிலை வந்து இந்த அடிக்க கோட்டலான் இருக்க போகுது. இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு முடிவுக்கு வருவோம். அதாவது எங்களுக்கு அமுக்கத்தை மேலுக்கு அதிகரிக்கக்குள்ள திரவத்தை திண்மமாக்க தேவைப்படுற வெப்பநிலை அல்லது வந்து திண்மத்தை திரவமாக்க தேவைப்படுற வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு போக முடியாது. நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இந்த வரைக்கும் நீங்கள் தந்திருக்கிற ஒரு ஏற்றிய அமுக்கத்தையும் நீங்கள் எடுங்க. ஒரு ஏற்றிய அமுக்கத்தில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஏற்றிய அமுக்கத்தில் திரவத்தை திண்மமாக்க தேவைப்பட்ட வெப்பநிலை அந்த சமநிலையுடைய வெப்பநிலை இந்த வரைக்கும் பெருமானம். இதே இது நாங்கள் அமுக்கம் ஒரு ஏற்றியத்தை விட கூட நான் மேலுக்கு எடுத்திருக்கிறேன். ஒரு ஏற்றிய அமுக்கத்தோட கூட அமுக்கம் எடுத்தால் அதுக்கு தேவைப்பட்ட வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நேராக வரப்போகுது. எனவே வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா உரைநிலை அல்லது வந்து உருகுநிலை எங்களை குறைஞ்சு கொண்டு போகும். எனவே அமுக்கம் அதிகரிக்கப்படும் போது திரவத்தை திண்மமாக்க தேவைப்படும் வெப்பநிலை வந்து எங்களுக்கு குறைகிறது என்பது சரியான கூற்றாக இருக்குது. எனவே நாங்கள் இந்த இருக்கிற கூற்றை நாங்கள் முதலாவது ஏ கூற்றை சரியாக எடுக்கிறோம். பாஸ். பி கூற்றுக்கு நாங்கள் வருவோம். ஸோ வந்து மீண்டும் அந்த கிராஃப்லேருந்து நான் பாரன் பி கூட்டிலேருந்து. ஸோ பி கூற்றில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அமுக்கம் ஒரு ஏற்றியமிலும் பார்க்க அதிகரிக்கும் போது திரவத்தின் உரைநிலை அதன் சாதாரண உரையிலும் பார்க்க உயர்ந்ததாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம், ஒரு ஏற்றியமில் காணப்படக்குள்ள உரைநிலை புள்ளி இந்த இருக்குது 0 பாகைசியாக இருக்குது. இது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இது நீருக்குரிய பதார்த்தம். அது நீர் ஒரு ஏற்றியமில் வந்து உங்களுக்கு தெரியும், நீர் வந்து உறையும் அல்லது உருகும் ரெண்டு மூன்று கொண்டு சமனாக இருக்கும் உரைநிலையும் உருகுநிலையும். எனவே ஒரு ஏற்றியமில் 0 பாகைசியில் வந்து உரைநிலை இருக்குது. நாம் அமுக்கத்தை அதை விட அதிகரித்தோம்னு சொன்னால் மேலே கொண்டு போனோம்னா உரைநிலை குறையத்தனை போகுது. ஸோ கீழுக்கு நீங்கள் வெப்பநிலைக்கு வந்தீங்கன்னா அதான் உரைநிலை, அது முந்தையத்தை விட குறைய போகுது. எனவே அந்த வசனம் பிழையானது. எனவே பி கூற்று எங்களுக்கு பிழையானது. அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். முந்தி சொன்ன அதே விளக்கம் தான் கீழுக்கு வரப்போகுது. அப்படியே நாங்கள் வருவோம், எங்களுக்கு வசனம் சிக்கு வருவோம். ஏ ஆனது மும்மை புள்ளி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, மிச்சம் இலகுவானது. அதே மாதிரி 100 ஃபாகைசியிலும் கூடுதலான வெப்பநிலையில் வாயுவை திரவமாக்க ஒரு ஏற்றியமிலும் கூடிய ஒரு அமுக்கம் தேவை. 100 ஃபாகைசியை விட கூடுதலான வெப்பநிலையில் 100 ஃபாகைசியில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஏற்றியம் அமுக்கத்தில் 100 ஃபாகைசியில் திரவம் கொதிக்குது. ஸோ நீங்கள் முடிவெடுக்கலாம், ஒரு ஏற்றியம் அமுக்கம் வளிமண்டலம் அமுக்கம் இருக்கக்குள்ள 0 ஃபாகைசி உருகுநிலையாகவும் 100 ஃபாகைசி கொதிநிலையாகவும் இருக்கத்தால் நாங்கள் வந்து அதை நீரன் எடுக்கலாம். எப்படியோ அந்த 100 ஃபாகைசியை விட கூடுதலான வெப்பநிலையில், ஸோ இந்த 100 ஃபாகைசியை விட நான் கூடுதலான வெப்பநிலை எடுக்க போகிறேன். அந்த வெப்பநிலையில் நீங்கள் வாயுவை திரவமாக்குறேன்டா இந்த இருக்கிற சமநிலை கோட்டுக்கு போக வேண்டி வரும். வாயுவை திரவமாக்குறேன்டா நீங்கள் போக வேண்டிய கோடு. ஸோ அப்போ நாங்கள் சி சரின்னு எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி ஏ சரி, அதே மாதிரி வந்து பி பிழைன்னு எடுத்துருக்கிறோம். ஏ சரி, பி பிழையானது. அதே மாதிரி வந்து ஏ சரி, பி பிழை, சி சரி. டியை பார்க்க போகிறோம். அதில் வந்து வாயுவை திரவமாக்க தேவைப்பட்ட வெப்பநிலை. எனவே வாயு திரவ சமநிலை கோட்டுக்கு நாங்கள் வருவோம். இதில் 100 ஃபாகைசியில் ஒரு ஏற்றியம் இருக்குது. 100 ஃபாகைசியை விட வெப்பநிலையை கூட்ட போகிறோம். இந்த இருக்குது வெப்பநிலையை கூட்டி போட்டு அந்த சமநிலை அடைகிறதுக்கு நீங்கள் எடுக்க போகிற வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா அமுக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றியமை விட அதிகமாக இருக்கும். எனவே 100 ஃபாகைசிலும் கூடுதலான வாயுவை திரவமாக்க ஒரு ஏற்றியமிலும் கூடிய அமுக்கம் தேவை என்பது சரி. எனவே எங்களுக்கு 5வது விடை பொருத்தமானது. பிகாஸ் ஏயும் சியும் டியும் பொருத்தமாக இருக்கிறதால எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவையான நாங்கள் ஞாபகப்படுத்த பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த கிராஃபில் புள்ளி சி என்பது யார் என்று சொல்லி, புள்ளி சி என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு அவதி புள்ளி. அதாவது இந்த புள்ளி சிக்குரிய வெப்பநிலை நீங்கள் ஒரு வெப்பநிலை டி டேஷ் எடுத்தீங்கன்னா இன்னடிக்க வெப்பநிலை அவதி வெப்பநிலைக்கு இஞ்சால பார்த்தீங்கன்னா இந்த இருக்க திரவ வாயு சமநிலை கோடு இல்லைன்றபடினால இந்த அவதி வெப்பநிலைக்கு இங்கால பக்கம் நீங்கள் எவ்வளவு அமுக்கத்தை கொடுத்தாலும் வாயுவாக தான் இருக்கும், வாயுவை திரவமாக்க முடியாது. அவதி வெப்பநிலையை தாண்டினா நாங்கள் வாயுவை திரவமாக்க முடியாது. எனவே எங்களுக்கு அதே மாதிரி புள்ளி ஏ என்பது மும்மை புள்ளி, அதில் திண்ம திரவ வாயு 3 சமநிலைகளும் காணப்படும் என்று எங்களுக்கு தெரியும். எனவே இந்த வினாவுக்கு தேவையில்லை, ஏசிடி பொருத்தமானது. நாங்கள் அப்படியே வருவோம். கீழே இருக்கின்ற எங்களுடைய வினாவில்
அதாவது மோரா முரட்டு எக்ஸாம் ஒரு நடைபெற்ற வினாவில் 38வது கேள்வியை நாங்கள் கழிச்சு கொள்ளையிலும். ஸோ அந்த வினாவில் என்ன விடயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நாங்கள் முரட்டுவ 2026ஆம் ஆண்டு பேப்பரில் 38வது வினாவை நாங்கள் பார்ப்போம். அந்த வினாவில் உண்மையான கூற்றுக்களை கேட்டிருக்கிறாங்க. முதலாவது, குறித்த அமுக்கத்தில் காணப்படும் மெய்வாய் ஒன்றை. ஒரு குறிப்பிட்ட அமுக்கத்தில் மெய்வாய் ஒன்று இருக்குதா, குறிப்பிட்ட அமுக்கத்தில் ஒரு வாய் ஒன்று இருக்குது. வாயுவை எந்த வெப்பநிலையிலும் திரவமாகவும் திண்மமாகவும் மாற்ற முடியும். ஸோ இலகுவாக பிழையான கூற்று. நாம் ஏற்கனவே முந்தியுள்ள வினாவிலையும் பார்த்துட்டோம். எந்த ஒரு வெப்பநிலையும் திண்மமாக திரவமாக மாற்ற முடியாது. அதாவது அவதி வெப்பநிலையை விட ஒரு வாயு கூடுதலான இது அவதி வெப்பநிலை சி டேஷன் எடுத்தோம்னால் அல்லது டி டேஷன் எடுத்தோம்னால் டி டேஷ் இதை விட கூடிய வெப்பநிலையில் ஒரு போதும் எவ்வளவு அமுக்கத்தை நீங்கள் பிரயோகிச்சும் வாயுவை திரவமாக்க முடியாது. ஏனெண்டா அவதி வெப்பநிலைக்கு உட்பட்ட வெப்பநிலை நீங்கள் வாயுவை திரவமாக்கலாம். அந்த சமநிலை கோடு அதுக்கு அங்கே வராது, திரவவாயு சமநிலை கோடு வராது. எனவே ஏயும் பிள்ளை அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு டி கூற்று சரியான கூற்று அடிக்கும். அவதி வெப்பநிலை மேற்பட்ட வெப்பநிலையில் வாயு ஒன்றின் உயர் அமுக்கத்தை பிரயோகித்து திரவமாக்க முடியாது. ஸோ நீங்கள் அவதி வெப்பநிலையை தாண்டின வெப்பநிலையில் வாயுவாக மட்டும் இருக்கும். இந்த திரவவாயு சமநிலை கோடு இல்லைன்றபடினால வாயுவை திரவமாக்க முடியாது. அந்த வசனம் சரியாக இருக்குது. அப்படியே நாங்கள் வருவோம் எங்களோட பி கூற்றுக்கு. வெளியமுக்கம் அதிகரிக்கும் போது நீரின் உறைநிலை கொதிநிலை இரண்டும் அதிகரிக்கும். ஸோ அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வெளி அமுக்கம் அதிகரிக்கின்ற பொழுது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், முதலாவது முந்தி ஒன்று வழங்கப்பட திட்டம் உறைநிலை குறையும் என்று சொல்லி, எனவே அந்த வசனம் பிளேண்டு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நாங்கள் முந்தி பார்த்தோம் உறைநிலை என்பது சொலிட் லிக்விட் சமநிலை கோட்டில் நாங்கள் பார்க்கணும். இந்த அறைக்கு ஒரு குறிப்பிட்ட அமுக்கத்துக்குரிய உறைநிலை, இந்த உறைநிலை வெப்பநிலை, அமுக்கத்தை நான் அதிகரிக்க போகிறேன். அமுக்கத்தை அதிகரித்ததுக்கு பிறகு உறைநிலை நிச்சயமாக குறையும். எனவே அந்த வசனம் பிழையானது. கொதிநிலை பார்த்தீங்கன்னா கொதிநிலைக்கு அந்த வசனம் சரியாக அமையலாம். ஏனெண்டா கொதிநிலைக்கு பார்க்கக்குள்ள நீங்கள் இந்த அறைக்கு சமநிலை கோட்டுக்கு பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட அமுக்கத்தில் கொதிநிலை பெருமானம் இந்த அறைக்கு பெருமானம் T1 எடுப்போம். அதே மாதிரி நீங்கள் அமுக்கத்தை அதிகரிக்கக்குள்ள பாருங்கள் கொதிநிலை பெருமானம் T2 எடுத்தோம்னா T1 விட T2 கூட. எனவே நீங்கள் வெளி அமுக்கத்தை கூட்டக்குள்ள அமுக்கத்தை அதிகரிக்கக்குள்ளால எங்களுக்கு கொதிநிலை அதிகரிக்குமே தவிர உறைநிலை குறையும். எனவே அந்த வசனம் பிழையானது. மூன்றாவது சி கூற்றை பாருங்கள். சி கூற்றுக்கு வாரத்துக்கு முதல் ஒரு சில விடயங்கள் நாங்கள் அதில் தெளிவுபடுத்துவோம். சி கூற்றுக்கு நாங்கள் வாரத்துக்கு முதல் ஸோ எங்களோட கிராஃபினுடைய சமநிலைகளில் பொதுவாக உங்களுக்கு தெரியும் இந்த சொலிட் இது கேஸ். எனவே எக்ஸ் என்பது மும்மை புள்ளி. அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னால் இதில் அதாவது உங்களுக்கு இதுக்கு வாரத்துக்கு இடையில் அதாவது உங்களோட மும்மை புள்ளிக்குரிய அமுக்கத்திலும் குறைவான அமுக்கத்தின் கீழ் அப்படின்னு சொன்னால் மும்மை புள்ளிக்குரிய அமுக்கம் இந்த இருக்குது, இது மும்மை புள்ளிக்குரிய அமுக்கம், இது உண்மை புள்ளி, இது உண்மை புள்ளிக்குரிய அமுக்கம். அதை விட ஒரு குறைந்த ஒரு அமுக்கம் நான் எடுக்க போகிறேன். ஸோ கீழுக்குள்ள ஒரு அமுக்கம் எடுக்க போகிறேன். இந்த இடம் எடுக்க போகிறேன். அமுக்கத்தில் கீழ் திண்ம பதார்த்தம் ஒன்றின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நாங்கள் வெப்பநிலையை கூட்டி கொண்டு போவோம். வெப்பநிலை அதிகரித்தோம் என்று சொன்னால் திண்மமானது திரவநிலைக்கு மாறாமல் நேரடியாக பதங்கமாகிறது. என்று சொன்னால் அது கேஸுக்கு போகுதுன்னு அர்த்தம். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க கேஸ் அவத்தைக்கு போகுது. நீங்கள் வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போகக்குள்ள கேஸ் அவத்தைக்கு போகுது. திரவமாக மாற இயலாது. ஏனென்றால் மும்மை புள்ளிக்கு மேலே தான் திரவத்தை இருக்குது அல்லது மும்மை புள்ளியில் இருக்குது. ஆகவே நீங்கள் மும்மை புள்ளியை விட குறைந்த அமுக்கத்தில் வச்சு நிறைய திரவ சமநிலை கோட்டை பெற இயலாது சொலிட் லிக்விட். எனவே நீங்கள் உருகி திரவமாக மாற்ற இயலாது. ஆனால் பதங்கமாக நேரடியாக மாற இயலும். எனவே சி கூற்றங்களை சரி. எனவே சியும் டியும் சரியானது. நாங்கள் 3வது ஆன்சரை போகலாம்.